வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய சென்ட்ரல் கதையின் 3வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். எனக்கு இட்லி போதும் என்றார் கணபதி தட்டுடன் அருகே வந்த சங்கரியிடம். இந்த 2ஐயும் போட்டுக்கொள்ளுங்கள், உங்கள் வயிறு உங்களுக்கே தெரியாது. இப்போது போனால் எப்போ வருவீர்களோ, பசின்னு வந்தால் உங்களுக்கு தலை வேறு சுற்ற ஆரம்பித்துவிடும். சங்கரி இட்லியை போட்டாள். பிறகு நீயும் உட்காரடி என்றாள் மங்களாவை பார்த்து. பெயர் என்னன்னு சொன்னேன், கேதாரமா? ஆமாம். கிண்டி இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்துவிட்டு IRSE பரீட்சை எழுதி தேறியவனாம். ஆமாம், எனக்கு அவனை தெரியாது. ஆனால் அழுது கொண்டே அவனை படிக்க வைத்த அவனுடைய மாமாவை தெரியும். ஜம்புநாதனுடைய அக்கா பிள்ளை அவன். ஜம்புநாதன் தான் அவனை எடுத்து வளர்த்து ஆளாக்கினார். எந்த ஜம்புநாதன் என்று கேட்டாள் சங்கரி. உனக்கு தெரியணுமே, நாம பொன்மலையில இருந்தபோது பூதலூரில் இருந்து ஒருவர் வருவாரே, அன்னதானம் செய்ய போறேன், சமாராதனை நடத்த போறேன்னு, அவர்தான். அவரா? அவருடைய மனைவி தர்மு ரொம்ப நல்லவளாச்சே. இப்ப எங்க இருக்கா? 2 பெண்கள் கூட உண்டே. பாவம், எப்ப பார்த்தாலும் புருஷனுடைய போக்கை சொல்லி சொல்லி அவள் வருத்தப்படுவாள். சங்கரி முடித்தாள். மங்களாவின் மனம் அவள் முன்பின் பார்த்திராத அந்த 2 பெண்களை பற்றி நினைக்க ஆரம்பித்தது. கேதாரத்தின் மாமாதான். கேதாரத்தை எடுத்து வளர்த்திருக்கிறார். அதற்கு கை மாறி என்னவாக இருக்கும்? ஒருவேளை 2 பெண்களுக்கும் ஏற்கனவே கல்யாணமாகிவிட்டதோ என்னவோ? ஜம்பநாதனை கிறுக்கன்னும் ஒதுக்கிவிட முடியாது. லட்சியவாதின்னும் சிலை எழுப்பக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்றில் ஆசை. பொது ஜனங்களிடமிருந்து பண வசூல் செய்து அதை 4 பேருக்கு தெரியும்படியாக செலவு செய்வதில் ஒரு தனி உற்சாகம். இது என்ன பைத்தியக்காரத்தனமான உற்சாகமோ என்று அழுத்து கொண்டாள் சங்கரி. அதே சமயத்தில் அப்பா அப்பா என்று ஓடி வந்தாள் அனு. என்னம்மா அனு என்று விசாரித்தார் கணபதி. அப்பா, காளி கோவில் பூசாரி சீனன் வந்திருக்கான் என்றாள் அனு. போர்ட்டர் சீனனா? சங்கரி, ஏதாவது வாங்கி வரணும்னா சீனன் கிட்ட சொல்லி அனுப்பு. இன்னைக்கு ஒன்றும் வேண்டாம், கொத்தமல்லி கூட இருக்கு. அனு, சீனனை இருக்க சொல்லு, எனக்கு அவனை பார்க்கணும் என்றாள் மங்களா. எதுக்கு? அவன்தான் கேதாரத்தின் சாமான்களை இன்னைக்கு தூக்கினான். அதனால கை நிறைய கூலி கொடுத்தாரா, இல்லை கருமி போல நடந்து கொண்டாரான்னு தெரியணும். தெரிஞ்சு என்ன ஆகணும் என்று கேட்டாள் சங்கரி. உனக்கு தெரியாது என்றாள் மங்களா. வெயிட்டிங் ரூம் ஃபார் அப்பர் கிளாஸ் பேசஞ்சர்ஸ். அறையின் பெயர் பலகை. பிரயாணிகளை தவிர மற்ற எவரும் இந்த அறையில் தங்கவோ பெரிய அறைகளை உபயோகிக்கவோ கூடாது. இதுவரையில் எங்கேயும் ஒட்டப்படாத அறிக்கை. எந்த முத்துவுக்காக மணி கேதாரத்தின் 44 ரூபாய் 63 பைசாவை விரல்களால் விளையாடி எடுத்தானோ, அந்த முத்து இப்போது முதல் வகுப்பு பிரயாணிகளுக்கான வெயிட்டிங் ரூமில் கண்ணாடி முன் நின்று தலை வாரிக்கொண்டிருந்தான். குளித்தவுடன் நெற்றியில் பென்சில் கீற்றாக இட்ட விபூதி இப்போது உலர்ந்து பளிச்சென்று பிரகாசித்தது. ஜவ்வாது விபூதி என்ற நண்பன் ஒருவன் பழனியில் இருந்து வரும்போது வாங்கி கொடுத்திருந்தான். இப்போது ஜவ்வாதின் மனம் அவன் நெற்றியில் இருந்து நாசிக்கு எட்டவில்லை. இது ஒரு வகையில் ஏமாற்றத்தை அளிக்கத்தான் செய்தது. இருப்பினும் விபூதியை முகர்ந்து பார்க்கையில் ஜவ்வாது மனம் கண்டிப்பாக வீசுகிறது என்ற திருப்தி இருந்தது. விபூதியை மறந்து அவன் தலையை அழுத்தி வாரினான். பின்புறம் படியாமல் கொத்தாக தூக்கி நின்றது. விரல்களால் அந்த கொத்தை துழாவி விட்டு மீண்டும் சீப்பால் லேசாக வாரினான். இப்போது அவனுடைய கிராப்பு அவனுடைய கண்களுக்கே ரம்யமாக இருந்தது. அவனுடைய ஐஸ்வர்யமெல்லாம் இந்த கிராப்பு தான். டைப்பிஸ்ட் தொழிலில் கிடைக்கிற 170 ரூபாயில் 4 ரூபாய் முடி அலங்காரத்துக்கே ஓடியது. முத்து இதை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. அவன் என்ன, எத்தனையோ பேர்களைப் போல வாரத்துக்கு 2 சினிமாக்களா பார்க்கிறான்? தலை வாரிய பின் குளிக்க வரும்போதே கூட எடுத்து கொண்டு வந்திருந்த பேண்டையும் ஸ்லாக்கையும் அணிந்து கொண்டான். அவிழ்ந்த வேட்டியை அழகாக மடித்து வட்ட வடிவமான மேஜையின் மேல் வைத்தான். மின்சார விசிறியை சுழல விட்டான். நாற்காலியில் உட்கார்ந்து ஹிந்து பத்திரிகையை பிரித்து படிக்கலானான். அந்த சமயத்தில் அறையில் 4-5 பேர் சாமான்களை கட்டுவதிலும் கட்டிய சாமான்களை அவிழ்ப்பதிலும் ஈடுபட்டிருந்தார்கள். முத்துவும் தங்களைப் போல ஒரு பிரயாணி.
எப்போதோ புறப்பட இருக்கிற ரயிலுக்காக இந்த அறையில் காத்து கொண்டிருக்கிறவன் என்றுதான் அவர்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அதுவும் அவனை பற்றிய சிந்தனை எழுந்திருந்தால். ஆனால் முத்து எந்த ரயிலுக்காகவும் காத்திருப்பவன் அல்ல. 1 வருஷத்துக்கு முன்னால் சுவாமி மலையில் இருந்து சென்னை எழும்பூருக்கு வந்தவன். தம்புச்செட்டி தெருவில் ஊரில் பெரிய மனிதரான ஒருவருடைய சிபாரிசில் அவருடைய சம்பந்தி நடத்தி வரும் மின்சார சாமான்கள் விற்கும் கடையில் டைபிஸ்ட் வேலை கிடைத்தது. தலைமுறை தலைமுறையாக சுகபோகத்துடன் வாழ்ந்து அழிந்த குடும்பம் அவனுடைய குடும்பம். கொள்ளு தாத்தா தாத்தாவுக்கு 100 வேலி வைத்துவிட்டு போனார். தாத்தா அப்பாவுக்கு 20 வேலி வைத்தார். அப்பா போவதற்கு முன் பிள்ளைக்கு பொறுப்பை வைக்காமல் தாமே மஞ்சள் காகிதத்தை கொடுத்தார். யாரும் எந்த வேலைக்கும் போகாமல் தாம் தூம் என்று செலவு செய்து கொண்டு 100 வேலி நிலத்தை 3 தலைமுறைக்குள் தீர்த்து கட்டினார்கள். இப்பேற்பட்ட பரம்பரையின் அவதாரமான முத்து இன்றி 170 ரூபாய் சம்பளத்தில் டைப்பிஸ்ட் உத்தியோகம் பார்க்கிறான். ஜாகை திருவில்லிக்கேணியில் சிங்காராச்சாரி தெருவில் நரசிம்மாச்சாரி என்பவருடைய வீட்டில் ஓர் அறை இருந்தது. அதுவும் மாடியில். வாடகை 15 ரூபாய். 6 அடி நீளம், 3 அடி அகலம். வடக்கு புறத்தில் ஒரு சிறு ஜன்னல். தெற்கு புற கதவு வழியாக எங்கே காற்று வந்துவிடுமோ என்று ஒரு சுவர் எழுப்பியிருந்தார் வீட்டுக்காரர். 4 அடி உயர கதவு வழியாக முத்து உள்ளே போனான் என்றால் குளிர்காலத்திலேயே உடம்பு வியர்வையில் குளிக்கும். இந்த கூத்தில் நரசிம்மாச்சாரி கீழ்கண்ட நிபந்தனைகளை ஒரு காகிதத்தில் எழுதி அவனிடம் கொடுத்து பதிலுக்கு ஒப்புதலையும் கையெழுத்துடன் கேட்டார். காலை நம்பர் 1 காலை 6:15 மணிக்குள் காலை கடன்களை முடித்து கொள்ள கீழே கிணற்றடிக்கு வந்துவிட வேண்டும். 20 நிமிடங்களில் திரும்ப அறைக்கு போய்விட வேண்டும். நம்பர் 2 ஈர துணிகளை கிணற்றுக்கு பக்கத்திலோ மொட்டை மாடியிலோ. மொட்டை மாடி என்பது 4 அடி சதுரம். உலர வைக்கக்கூடாது. நம்பர் 3 இரவு 8 மணிக்கு முன்பாகவே அறைக்கு திரும்பி விட வேண்டும். நம்பர் 4 திண்ணையிலோ ரேழியிலோ சிநேகிதர்களுடன் அரட்டை அடிக்கக்கூடாது. நம்பர் 5 சினிமா பாட்டு பாடக்கூடாது. நம்பர் 6 வீட்டு ஸ்திரீகளுடன் பேச்சு கொடுக்கக்கூடாது. நம்பர் 7 வீட்டு தினசரிகளையும் பத்திரிகைகளையும் இரவில் கேட்கக்கூடாது. நம்பர் 9 அறையை பூட்டக்கூடாது. நம்பர் 8 அறையை பூட்டக்கூடாது. பூட்டினால் சாவியை வீட்டாரிடம் கொடுக்க வேண்டும். வாடகை 15 ரூபாய் என்ற ஒரே காரணத்துக்காக நரசிம்மாச்சாரியின் இந்த 8 கட்டளைகளையும் முத்து சிரசின் மேல் தாங்கி நடந்து வந்தான். அவருடைய அக்கா பெண் குமுதாவுடைய கண்கள் அவனுடைய கண்களை சந்தித்த போதும் 6வது நிபந்தனையை மனதில் நினைத்து கொண்டு தலை குனிந்து தன் கிராப்பு தலையை காட்டிவிட்டு போனான். ஆனால் ஒரு நாள் மத்தியானம் அன்று கோயமுத்தூருக்கு அம்மாவை பார்க்க போக வேண்டிய காரணத்தால் சீக்கிரமே வீடு திரும்பிய முத்து அறைக்குள் நுழைந்ததும் தேளை மிதித்தவன் போல திடுக்கிட்டான். குமுதா அழகாக அவனுடைய அறையில் படுத்து கோதை நாயகி அம்மாள் நாவலை படித்து கொண்டிருந்தாள். முத்துவை கண்டதும் அவள் வாரி சுருட்டி கொண்டு எழுந்திருக்கவில்லை. புத்தகத்தை மார்பின் மேல் வைத்து கொண்டு அவனை பார்த்து புன்முறுவல் செய்தாள். முத்துவுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. அறை வாயிலிலேயே ஒரு நிமிடம் நின்றான். புத்தகம் மார்பின் விம்மலில் மேலும் கீழுமாக ஊஞ்சல் ஆடியது. அவளுடைய மதமதப்பான உடல் கட்டும் சிரித்து அழைக்கும் கண்களும் பூரிக்கும் கன்னங்களும் அவனுடைய உடம்பை எரித்தன. நான் தினமும் மத்தியானம் இந்த அறையில தான் படுத்துண்டு புத்தகம் வாசிக்கிறேன். நரசிம்மாச்சாரியின் 6வது நிபந்தனை மனதில் எழுந்து முகத்தில் அறைந்தது. அவன் மௌனமாக பார்த்தான். மாமா மாமி அம்மா எல்லாரும் மதுராந்தகம் போயிருக்கா. யாரோ செத்து போய்விட்டார்களாம். பாட்டி கீழே தாழ்வாரத்தில் இருக்கிறாள். பாவம், அவளுக்கு கண்ணும் தெரியாது, காதும் சரியாக கேட்காது. குமுதா சிரித்தாள். நிபந்தனையை மீறுவதை தவிர வேறு வழியில்லை என்று தோன்றியது முத்துவுக்கு. நீ வெளியே வந்தால் நான் உள்ளே வரலாம். நான் ஒதுங்கிக் கொள்கிறேன். உனக்கு வர இடம் இருக்கு. வெளியே வர்றையா? வரணும் என்கிறாயா? ஆமாம், மாமாவின் நிபந்தனை. நான் உன்னோடோ அல்லது புடவை கட்டிய யாருடனமோ பேசக்கூடாது. என் மாமா ஒரு பைத்தியம். பழங்கால பஞ்சாங்கம், அந்த காலம். ஆனால் நான் அதற்கு கட்டுப்பட்டிருக்கேன். நான் இப்ப வரலேனா நீ என்ன செய்வ? ஒன்னும் செய்ய மாட்டேன். நான் இறங்கி தெருவுக்கு போய்விடுவேன். குமுதா முகம் சிணுங்கினாள். நீ இந்த காலத்து பிள்ளைன்னு நான் எடை போட்டேன்.
மனுஷனுடைய உண்மையான குணமும் கடைபிடிக்க வேண்டிய தர்மமும் காலத்தினால மாற முடியாது. தேவ குணமும் அசுர குணமும் மனுஷால் கிட்ட எப்போதுமே எந்த காலத்திலுமே உண்டு. நீ இப்போ எழுந்திருந்து வா. எனக்கு இப்ப வயசு 22 மேஜர். இதை அம்மாவிடம் சொல்லு. இப்ப நான் ஐயோன்னு கத்தினால் தெருவில் கூட்டமே சேர்ந்துவிடும். உன்னைத்தான் எல்லோரும் மொத்துவார்கள். குமுதா எக்காலத்துடன் சிரித்தாள். இளமையின் பயங்கரத்தை திடீரென்று உணர்ந்தான் முத்து. குமுதா சொல்வது 100க்கு 100 உண்மை. எந்த சமூகத்திலும் பெண்ணின் வார்த்தைக்கு எதிராக ஆணின் வார்த்தை செல்லாது. நிச்சயமாக கல்லடி படுகிறவன் அவன்தான். மின்னலாக ஓர் எண்ணம் அவனுள் தோன்றியது. அப்படி தோன்றியதற்கு அவன் தன்னையே போற்றிக் கொண்டான். குமுதா, ஒரு முக்கியமான விஷயத்தை நீ மறந்துவிட்ட. நானும் நீயும் பழகுவதற்கு இந்த வீடோ அறையோ லாயக்கில்லை. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் எல்லோருக்கும் தெரிந்துவிடும். எனக்கு உன்னை பிடிக்கலையோன்னு நீ சந்தேகப்படுறது எனக்கு புரிகிறது. ஆனால் நான் என்னையே அடக்கி வச்சுண்டிருக்கேன்னு எனக்குத்தான் தெரியும். நீ என்ன சொல்ற? ஆனா நான் அவசரப்பட்டு எதையும் செய்ய மாட்டேன். கொஞ்சம் பொறு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயம்புத்தூர் போறேன். திங்கட்கிழமை திரும்பி வருவேன். அன்னைக்கு மத்தியானம் சாந்தி தியேட்டருக்கு முன்னால நில்லு. நம்ம சிநேகிதத்தை இந்த திருவல்லிக்கேணியில இந்த வீட்டுல வைத்து கொள்ள கூடாது. உனக்கு புரிகிறதா? புரிகிறது. நிச்சயமா திங்கட்கிழமை அன்னைக்கு சாந்தி தியேட்டருக்கு முன்னாடி என்னை சந்திப்பாயா? சத்தியமா? எனக்கு பீச் மெல்பா ரொம்ப பிடிக்கும். நான் தின்னதே இல்லை. புகாரில வாங்கித் தரேன். டூட்டி ஃப்ரூட்டி அதுவும் வாங்கித் தரேன். பாப்கார்ன் அவசியம் வாங்கித் தரேன். குமுதா திடீரென்று எழுந்தாள். அவன் எதிரே வந்து நின்றாள். முத்து நகர்ந்து கொண்டான். என் கையால ஒரு கப் காஃபி கலந்து தரட்டுமா? ஆஹா, வேண்டாம். நான் இப்போதே புறப்படுகிறேன். இப்போது ஏது ரயில்? கேரளா எக்ஸ்பிரஸ் 4:30 மணிக்கு புறப்படுறது. நான் இங்கேயே உனக்கு டாட்டா சொல்றேன். சரி, டாட்டா. டாட்டா. ஒரு நீண்ட பெருமூச்சுடன் ஓரிரு நிமிஷங்கள் குமுதா வெளியேறி செல்வதையே பார்த்து நின்ற முத்து, அவள் தலை மறைந்ததும் அவசரம் அவசரமாக துணிகளை அள்ளி பெட்டியில் போட்டான். சோப்பு, சீப்பு, கண்ணாடி இவற்றையெல்லாம் கைக்கு வந்தபடி எடுத்து வைத்தான். ஜமக்காலத்தில் அழுக்கு துணியை விரித்து தலையணை, போர்வை எல்லாவற்றையும் வைத்து கட்டினான். 10வது நிமிஷம் அவன் சிங்காராச்சாரி தெருவில் ஒரு ரிக்ஷாவில் ஏறினான். நீலகிரி எக்ஸ்பிரஸில் போக இருந்தவனை குமுதா கேரளா எக்ஸ்பிரஸிலேயே ஏற்றி அனுப்பி வைத்து விட்டாள். திங்கட்கிழமை திரும்பி வந்த அவனுக்கு மீண்டும் நரசிம்மாச்சாரி வீட்டுக்கு செல்ல பைத்தியம் பிடிக்கவில்லை. குமுதா ஓர் 2 என்ற விஷயம் தெரிந்தவுடனேயே அவளால் தனக்கு என்றைக்குமே ஆபத்து என்று உள் உணர்வு உறுத்தியது. சென்ட்ரல் ஸ்டேஷனில் காலை 7:45க்கு இறங்கிய அவனுக்கு எங்கே போவது என்று புரியவில்லை. 9:30 மணிக்கு காரி ஆலயத்தில் இருந்தாக வேண்டும். அதற்கு முன் ஓர் இடத்தில் புகுந்து கொள்ள வேண்டும். குளிக்க வேண்டும். தலையை வாரி ட்ரெஸ் செய்து கொள்ள வேண்டும். திடீரென்று மின்னலாக முதல் வகுப்பு பிரயாணிகள் தங்கும் அறை நினைவுக்கு வந்தது. அடுத்த நிமிஷம் பெட்டியையும் படுக்கையையும் தூக்கி கொண்டு அந்த அறையை நோக்கி நடந்தான். ஜமக்காலத்தின் 5 போன ஓரங்களும் மங்கி போன பச்சை பெட்டியின் தகரமும் தன்னை 3ஆம் வகுப்பு பயணி என காட்டி கொடுத்து விடுமோ என்ற பயம் ஒரு கணம் எழத்தான் செய்தது. ஆனால் தைரியம் ஒன்றுதான் தேவை என்று அவனை முடிவு செய்து கொண்டான். 10, 12 நாற்காலிகளில் 7, 8 காலியாக இருந்தன. ஒரு நீண்ட பெஞ்சின் மேல் பெட்டி படுக்கையை வைத்துவிட்டு மின்சார விசிறியை ஓடவிட்ட முத்து 4, 5 நாற்காலிகளில் சிதறி உட்கார்ந்திருந்தவர்களை பார்த்தான். ஒரே பிரயாணியின் அருகில்தான் நிறைய பெட்டிகளும் கூடைகளும் இருந்தன. அவருடைய குடும்ப தலைவி 8 வயது பெண்ணுக்கு கீழே உட்கார்ந்து தலைவாரி பின்னி கொண்டிருந்தாள். குடும்ப தலைவர் மும்முரமாக ஏதோ எழுதி கொண்டிருந்தார். இன்னொரு நாற்காலியில் ஒரு நீல பேண்ட்டும் காக்கி ஷர்ட்டுமாக ஒருவன் உட்கார்ந்து டயரி மாதிரி ஒரு புத்தகத்தில் குறிப்புகள் எழுதி கொண்டிருந்தான். ரயில்வே சிப்பந்தி என்ற முத்துவின் வாய் முணுமுணுத்தது. 3வது சாய்வு நாற்காலி. அதில் ஒரு பெரியவர் பேப்பரால் முகத்தை மறைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். 4வது நாற்காலியில் இருந்த இளைஞன் நிமிடத்துக்கு ஒரு தடவை இடது கையால் மீசையை தடவி விட்டு கொண்டு வலது கையால் சிகரெட் புகைத்து கண்களால் நாவல் ஒன்றை விழுங்கியவனாய் உட்கார்ந்திருந்தான். யார் நம்மை என்ன கேட்டுவிடப் போகிறார்கள்? திடீரென்று முத்துவுக்கு ஒரு தைரியம் பிறந்தது. பெட்டியை திறந்து சோப்பையும் துண்டையும் எடுத்தான். 6.25 ரூபாயை தாங்கிக் கொண்டிருந்த மணி பர்ஸை பாக்கெட்டில் இருந்து எடுத்து துண்டுடன் வைத்து கொண்டான்.
20 நிமிடங்களுக்கு பிறகு முத்து ஆபீஸ் உடையில் காட்சியளித்தான். அடுத்த கேள்வி எழுந்தது. ஆபீஸுக்கு போக தயார். ஆனால் இந்த பெட்டியையும் படுக்கையையும் எங்கே கொண்டு வைப்பது? மும்முரமாக எழுதி கொண்டிருந்த குடும்பத் தலைவர் இப்போது நிமிர்ந்து பார்த்தார். முத்துவுக்கு யோசனை ஒன்று பிறந்தது. இவர் எந்த ரயிலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்? உங்களுக்கு சிரமம் கொடுக்கறதற்கு மன்னிக்கணும் என்று ஆரம்பித்தான் முத்து. என்ன? நீங்க எந்த ரயிலை பிடிக்கணும்? மெயில், பாம்பே மெயில். என் ஏஜென்ட் கிட்ட முட்டி கொண்டேன். எக்ஸ்பிரஸில் புக் பண்ணடான்னு 10 நிமிஷம் தாமதம் பண்ணி இருக்கான். முட்டாள், ஏர் கண்டிஷன் கூட கிடைக்கலை. மெயின்லே தான் 3 பர்த் கிடைச்சது என்கிறான். அதுவும் எப்போ சொல்கிறான்? நான் இன்னைக்கு கார்த்தால பெங்களூர் மெயில்ல வந்து இறங்கினப்புறம். இப்போ இந்த குப்பை கூடத்துக்கு மத்தியில காத்திருக்க வேண்டி இருக்கு. பாம்பே மெயில் ராத்திரி 9 மணிக்கு மேலதான் கிளம்புறது. சோ, ரொம்ப நேரம் நீங்க காத்துட்டு இருக்க வேண்டி இருக்குமே. முத்து குழைந்தான். என்ன பண்றது? பிளேன்ல போகலாம்னா இவள் ஏகப்பட்ட சாமான்களுடன் பிராணனை வாங்குகிறாள். இந்த கூடையெல்லாம் வெறும் வடாம், கருவடாம், அப்பளாம், டர்ட்டி லக்கேஜ். சாப்பாட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டீர்களா? பாவம், உங்க பெண்ணுக்கு சீக்கிரம் பசிக்குமே. எல்லாம் ஏற்பாடாகி விட்டது. தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கோ. ஓ, தேங்க்ஸ். நீங்க கூட என்னோடு விரும்பினால் சாப்பிடலாம். தேங்க்யூ சார். எனக்கு வில்லிவாக்கத்துக்கு போகணும். அங்க எங்க மாமா வீடு இருக்கு. அங்க ஒரு சின்ன விசேஷம். சாப்பிட போகிறேன். ரொம்ப சரி, ஜமாயிங்கோ. போய் மத்தியானம் வந்து விடுவேன் சார். கோ அஹெட் மை பாய். ஒரு சின்ன உதவி. என்ன? குடும்பத் தலைவர் நிமிர்ந்து உட்கார்ந்தார். பெட்டி படுக்கையை எடுத்துக்கொண்டு போறதானால் அனாவசியமா டாக்ஸி செலவு ஆகும். நான் பிரத்தியார் அனாவசியமா செலவு செய்யறதை விரும்பல. இங்கேயே வைத்து விட்டு போகிறேன் சார். கொஞ்சம் கவனித்து கொண்டால் போதும். ஓகே ஓகே. எங்க சாமான்களுக்கு பக்கத்துல ஒரு ஓரமா வை. ஷியாமளா, பாரு, இவருடைய பெட்டி படுக்கை நம்ம சாமான்களோடு இருக்கட்டும். நீலு, இந்த மாமாவோட பெட்டி படுக்கை என்ன? காலை 9 மணிக்கு சென்ற முத்து மாலை 5 மணிக்கு திரும்பிய போது அவனுடைய நெஞ்சு திக்கென்றது. குடும்பத் தலைவர் ஷியாமளா, நீலு அவர்களுடைய சாமான்கள் எதையும் காணோம். ஆனால் அடுத்த கணமே நெஞ்சில் பால் வார்த்தாற்போல் உணர்ச்சிகள் பீரிட்டன. அவனுடைய பெட்டியும் படுக்கையும் சீண்டப்படாமல் அங்கேயே கிடந்தன. அவன் தனது பெட்டியை நெருங்கிய போது ஒருவன் குறுக்கிட்டான். யார் சாமி நீ? ஏன்பா, இது யார் பெட்டின்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது சாமி. நீ இப்ப எங்க இருந்து வர்ற? எதுக்கு கேட்குற? நீ கேள்வி கேட்காத சாமி. ஒரு பெரிய மனுஷர் கையில 1 ரூபாய் கொடுத்து, டேய், ஒருவர் சின்னவரா இருப்பாரு, வருவாரு, எனக்கு எக்ஸ்பிரஸ்ல ஏசி டிக்கெட் கிடைச்சு கிளம்பிட்டேன்னு சொல்லி பெட்டி படுக்கையை அவர்கிட்ட ஒப்படைச்சுடுனாரு. நான் கண்ணியமா நடந்துக்கிட வேணாமா? முத்தவுக்கு பளிச்சென்ற யோசனை உதித்தது. அவனுடைய பெயர் தெரியாத பெரியவர் ஒரே ஒரு அடையாளம்தான் கொடுத்திருக்கிறார். அதுதான் இவன் அவனிடம் எங்க இருந்து வர்ற என்று கேட்டிருக்கிறான். ஏன், வில்லிவாக்கத்துல மாமா வீட்டில இருந்து வருகிறேன். நீதான் சாமி அந்த ஆள். பெட்டியை திறந்துக்கோ. சொன்னவன் தலையை சொரிந்து நின்றான். உன் பெயர் என்ன? நீலமேகம். என்ன தொழில்? ஸ்வீப்பர். இங்க பெருக்கி சுத்தமா வைக்கிற வேலை. இப்போ 1 ரூபாய் தரேன். அப்புறம் வாரம் 1 ரூபாய். என்ன? எதுக்கு சாமி? இனிமே நான் தினமும் இங்கதான் குளிப்பேன், ட்ரெஸ் பண்ணிப்பேன். பெட்டி படுக்கையை நீதான் பார்த்துப்ப. குடு சாமி அந்த பெட்டி படுக்கையை. எங்கூட வா. எங்க? வா சொல்றேன். இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ஜாகை வைக்க போற அதானே? அதே தான். என் ஜாதிக்கா பெட்டி 7ஆம் பிளாட்பாரத்தில் ஆர்எம்எஸ் சாண்டை ஈக்குது. அதை ஒழிச்சு தாரேன். பூட்டு மட்டும் வாங்கி போட்டுக்கோ. சர்தானே? சர்தான். குடைக்கூலி மாசம் 5 ரூபாய். ஜமாய். முத்து துள்ளினான். சுமார் 9 மாதங்களுக்கு முன் சென்ட்ரல் ஸ்டேஷனில் கிரக பிரவேசம் செய்த முத்து இப்போது ஞாயிற்றுக்கிழமை என்ற காலையில் கோயமுத்தூரில் அம்மாவின் உடம்பு எப்படி இருக்கிறதோ என்ற வேதனை நெஞ்சின் ஒரு மூலையில் வலிக்க பேப்பரை வாசித்தவனாய் மேல் வகுப்பு பிரயாணிகள் தங்கும் அறையில் உட்கார்ந்திருந்தான். திடீரென்று, டேய் முத்து என்ற குரல் கேட்டது. ஹலோ மணி, குட் மார்னிங் என்றான் முத்து. சென்ட்ரலில் சந்தித்து பரிச்சயமாகி இப்போது நண்பனாகிவிட்ட மணியை பார்த்தபோது முத்துவின் கவலை எல்லாம் பறந்து விட்டது போல தோன்றியது. சென்ட்ரல் ஸ்டேஷன் சூப்பரண்டன்ட்டுக்கு குவார்ட்டர் ஸ்டேஷன் மாடியிலேயே உள்ளது.
எல்லா வசதிகளையும் கொண்ட வீட்டில் 7 அறைகள் உள்ளன. போய் பார்த்த ஒருவர். மாமா ஜம்புநாதனும் கேதாரமும் திடுக்கிட்டு பார்த்தனர். ஒரு 10 வயது பெண்ணுக்கு 2ஆம் நம்பர் ரிட்டையரிங் அறையில் என்ன வேலை இருக்க முடியும் என்று மாமா தீவிரமாக யோசனை செய்தார். யாரம்மா வேணும் உனக்கு? கேதாரம் எழுந்து அந்த பெண்ணின் அருகே வந்தான். நீங்க தானே கேதாரம்? ஆமாம். பம்பாயிலிருந்து வந்திருக்கீங்களா? ஆமாம். ரேணுகா தந்த சாக்லேட்டை பாபு கிட்ட கொடுத்தீங்களா? ஆமாம் ஆமாம். நீ யாரு? என் பேரு அனு. என் அக்கா இந்த சீட்டை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாள். அனு நீட்டிய ஒரு சின்னஞ்சிறு காகிதத்தை வாங்கி பார்த்தான். அதில் ரேணுகா தங்கள் வசம் கொடுத்தனுப்பிய சாக்லேட் கிடைக்க பெற்றது. பாபு தன் மீது உங்களுக்கு நம்பிக்கை விழவில்லை என்று குறைபட்டு கொண்டதால் இதை எழுதும்படி நேரிட்டது. இப்படிக்கு மங்களா என்று எழுதியிருந்தது. நீ அவள் தங்கையா? ஆமாம், நான் வரேன். உன் அக்கா எங்கே இருக்கிறாள்? வேலைக்கு போய்விட்டாள். எப்போ திரும்பி வருவாள்? 2 மணிக்கு. இப்போது என்கொயரியில் இருப்பாள் என்று சொல்லிவிட்டு அவள் ஓடோடி சென்றாள். யாரடா இந்த பொண்ணு? ஸ்டேஷன் சூப்பரண்டென்டின் பெண் மாமா. கடுதாசி எழுதி அனுப்பியிருக்காளே அவள். இந்த பெண்ணோட அக்கா. உனக்கு எதுக்குடா அவள் எழுதணும்? அந்த கடுதாசி இப்படி கொடு. மத்தியானம் பெண் பார்க்க போகணும். கார்த்தாலேயே ஒரு சிநேகமா? உளராதீர்கள் மாமா. இந்த பாருங்கள், கடுதாசி நீங்களே படித்து பாருங்கள். எதையோ எதிர்பார்த்து அதற்கு ஆயத்தமாக இருந்த ஜம்புநாதன் கடிதத்தை பார்த்தார். அவருக்கு சுவாரஸ்யம் திடீரென்று குறைந்தது. போ, என்னமோ நினைச்சேன். இந்த எஸ்எஸ்ஐ எனக்கு தெரியும்டா. கணபதின்னு பேரு. பூர்வீகம் நங்கவரம். திரும்பி போறப்போ பார்த்துட்டு போறேன். அந்த காலத்திலேயே பொன்மலையிலே ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தான். வேலையிலே படுசொட்டி. பாவம், அவனுக்கு நிறைய குழந்தைகள். மாமா எழுந்தார். நான் வரேன்டா கேதாரம். சரி, நீ என்னைக்கு திரும்பி போறேன்னு சொன்ன? சனிக்கிழமை ராத்திரி மெயில்ல. ஞாயிற்றுக்கிழமை வந்து சனிக்கிழமை போறையா? 7ஆம் நாள். பாதகம் இல்லை. ரிசர்வ் பண்ணிட்டியா? பம்பாயிலிருந்தே தந்தி கொடுத்து ஏற்பாடு செய்தேன். இப்போ போய் பார்க்கணும். அதை பார்த்துட்டு சாப்பிடு. ஒரு தூக்கமும் போடு. நான் 2:30க்கு வரேன். என்ன வரட்டுமா? சரி. பம்பாயில உனக்கு தெரிஞ்சவா 1000 பேர் இருப்பா. என் ஆசிரமத்தை பத்தி சொல்லு. சண்முகானந்தா சபாவில் நாடகம் போட முடியுமான்னு விசாரி. என்ன விசாரிக்கிறையா? இல்லை போனதும் மறந்துடுவியா? அங்கே போட்டால் 3000 பேர் உட்கார்ந்து பார்க்கலாமாமே. நீ என்ன சொல்ற? நீங்கள் போயிட்டு வாருங்கள் மாமா. காருடன் வருவேன். நன்னா ட்ரெஸ் பண்ணிக்கொள். டெர்லின் இருக்கோ இல்லையோ எல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் போய் வாருங்கள். நான் வரேன். வரட்டுமா? கேதாரம் பதில் சொல்லவில்லை. மாமாவும் வெளியேறினார் ஒரு வழியாக. ரிட்டையரிங் ரூமில் இருந்து வெளியே வந்த கேதாரத்துக்கு மங்களாவின் போக்கு விசித்திரமாக தோன்றியது. ரயிலினுள் சந்தித்த போது அவன் ரேணுகா சொல்லி அனுப்பிய விஷயத்தை விவரமாக சொன்னான். அதன் பின் சாக்லேட் பெட்டியை அப்புறம் தன் பெட்டியில் இருந்து எடுத்து தருவதாக சொன்னான். ரிட்டையரிங் ரூமுக்கு வாங்கிக் கொள்வதாக கூறிவிட்டு மங்களா சென்றாள். ஆனால் அவள் வரவில்லை. தம்பியை அனுப்பினாள். அதன் பின் கிடைத்த விவரத்துக்கு ஒரு குறிப்பு போல ஒரு காகிதத்தில் எழுதி தங்கையின் மூலமாக கொடுத்து அனுப்பினாள். மாமா வந்ததும் வராததுமாக கூறினதில் இருந்தே தம்பியுடன் அவளும் வந்து அறைக்கு வெளியே மாடிப்படி அருகில் நின்று கொண்டிருந்தாள் என்று தெரிகிறது. ஏன் அவள் வரவில்லை? காரணம் என்னவாக இருக்கும்? அவனை சந்திக்க பிடிக்கவில்லையா? சாக்லேட் பெட்டியை காரணமாக வைத்து அவளைத்தான் ரிட்டையரிங் ரூம் வரை இழுப்பதாக அவள் நினைத்து விட்டாளா? கேதாரம் மெதுவாக மாடிப்படி வழியாக இறங்கி முதல் வகுப்பு டிக்கெட்டுகள் ரிசர்வ் செய்யும் இடத்துக்கு வந்தான். அவனுடைய கண்கள் பம்பாய் மெயில் எக்ஸ்பிரஸ் கவுண்டரை தேடின. என்கொயரி கவுண்டரில் போனில் ஒரு பெண் பேசிக் கொண்டிருந்தாள். மங்களா தன் அவசரத்தையும் ஆத்திரத்தையும் அவளுக்கு காட்டிவிடக் கூடாது என்ற உத்தேசத்தோடு பம்பாய் கவுண்டர் முன்னால் போய் நின்றான். அப்போதுதான் அங்கிருந்து ஒரு பிரயாணி தம் காரியத்தை முடித்து கொண்டு சென்றார். என்ன சார் வேணும் என்றார் பம்பாய் கவுண்டர். சனிக்கிழமை மெயிலில் ரிசர்வேஷனுக்கு ஏற்பாடு செய்திருந்தேன். கன்ஃபர்மேஷன் இன்னும் வரவில்லை. 28ஆம் தேதிக்கா? ஆமாம். பெரிய ரெஜிஸ்டரை புரட்டிய கிளார்க் 28ஆம் தேதி வந்ததும் பேரு என்று கேட்டார். கேதாரம். எஸ்கே கேதாரம். கிளார்க் பெயர்களை படித்து கொண்டே வந்தவர் திடீரென்று நிறுத்தி பார்த்துவிட்டு நிமிர்ந்தார். அதுவரையில் ரிஜிஸ்டரில் தன் பெயர் இருக்கிறதா என்று கண்களை சிரமப்படுத்தி கொண்டே பார்த்து வந்த கேதாரமும் நிமிர்ந்தான்.
தன் பெயரை அவனால் பார்க்க முடியவில்லை. வெயிட்டிங் லிஸ்ட் எண் 22. என்ன என்று கத்தினான் கேதாரம். நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல 22வதுல இருக்கீங்க என்றார் கிளார்க் அழுத்தமாக. கிளார்க்கின் நிதானம் கேதாரத்தின் எரிச்சலை தீவிரப்படுத்தியது. 8 நாட்களுக்கு முன்னாலேயே தந்தி கொடுத்தாச்சு. இருக்கலாம் சார், ஆனால் அதற்கு முன்னாடியே ரிசர்வேஷன் முடிஞ்சு போச்சு. எனக்கு சீட் கிடைக்க வாய்ப்புண்டா? வெயிட் பண்ணி பாருங்கள். அது எனக்கு தெரியும். எனக்கு ரிசர்வேஷன் வேணும். 29ஆம் தேதிக்கு ஒரு பர்த் காலி இருக்கிறது. வேண்டாம், 20 நாள் முன்னாலே தான் ரிசர்வேஷன் தொடங்குறீங்க? ஆமாம், நான் 10 நாட்கள் முன்னாலேயே ரிசர்வ் பண்ண பம்பாயில் இருந்து தந்தி கொடுக்க சொல்லி இருந்தேன். உங்களுக்கு எப்போ தந்தி கிடைச்சது? மீண்டும் ரிஜிஸ்டரை பார்த்தார் கிளார்க். பிறகு 17ஆம் தேதி என்றார். நான் 12ஆம் தேதியோ 13ஆம் தேதியோ தந்தி கொடுத்தேன். உங்க கணக்கு பிரகாரமே 10 நாட்கள் ஆகவில்லை. தினசரி 3000 தந்திகள் வருகின்றன. உங்க தந்தி 16ஆம் தேதி இரவு வந்திருக்கிறது. 17ஆம் தேதி பதிவு பண்ணி இருக்கிறோம். போதுமா? உங்களுக்கு பின்னால் 2-3 பேர்கள் நிற்கிறார்கள். கேதாரத்துக்கு ஆத்திரம் பீரிட்டு கொண்டு வந்தது. அவன் ஒரு அதிகாரி, அதுவும் ரயில்வேயில் முதல் தர அதிகாரி. அவனுக்கே இடம் இல்லை என்கிறார்கள். இது அநியாயம். அவனை போன்ற அதிகாரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்த பின் தானே மற்ற பிரயாணிகளுக்கு இவர்கள் ரிசர்வ் செய்ய வேண்டும். அடுத்த கணமே அவன் தன் நினைப்பும் எண்ணமும் கீழ்த்தரமாக போகின்றன என்பதை உணர்ந்தான். அவன் டியூட்டியில் வரவில்லை. பெண் பார்க்க லீவு எடுத்துக்கொண்டு சர்க்கார் சலுகையுடன் காசு கொடுக்காமல் பிரயாணம் செய்கிறான். எப்படி பணம் கொடுத்து வருகிறவர்களை விட அதிக உரிமையை எதிர்பார்க்கலாம்? திடீரென்று என்கொயரி கவுண்டர் நினைவுக்கு வந்தது. பம்பாய் கவுண்டர் அளித்த ஏமாற்றத்துக்கு சாந்தி கிடைக்க வழி இருக்கிறதா என்று அங்கேதான் தேட வேண்டும். மெதுவாக என்கொயரி கவுண்டர் முன்னால் போய் நின்றான். குட் மார்னிங். நிமிர்ந்து பார்த்த மங்களா ஒரு கணம் திடுக்கிட்டாள். ஓ, நீங்களா? சாக்லேட் பெட்டி கிடைத்தது, தேங்க்ஸ். வரேன்னு சொன்னீர்களே? சொன்னேன், முடியவில்லை. உங்க அப்பா தான் எஸ்எஸ்ஸா? ஆமாம், மிஸ்டர் கணபதியை என் மாமாவுக்கு தெரியும். அப்படியா? சந்தோஷம். பம்பாய் மெயிலில் 28ஆம் தேதிக்கு வெயிட்டிங் லிஸ்டில் போட்டிருக்கிறார்கள். இடம் இல்லையா? ம், வெயிட்டிங் லிஸ்டில் நம்பர் 22. 10 வரையிலும் நிச்சயமாக சொல்லலாம். ஏதாவது அதிகமாக ரயில் பெட்டிகள் சேர்த்தால் உங்களுக்கு கிடைக்க வழி இருக்கு. எமர்ஜென்சி கோட்டாவில் முயற்சி பண்ணலாமான்னு இருக்கேன். நல்ல யோசனை தான். ஆனால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நாளை ஆஃபீஸில் தான் நீங்க முயற்சி பண்ணணும். ஆனால் அது அவசியம்னு தோணலை. ரயில் பெட்டிகள் சேர்ப்பதற்கு நிச்சயம் வழி உண்டா? பண்ணுவார்கள். ரேணுகா புதன்கிழமை வருவாள். பேசுகிற விஷயமெல்லாம் தீர்ந்து விட்டதை உணர்ந்தான் கேதாரம். ஆமாம், வேறு ஏதாவது விசேஷம் உண்டா? திடீரென்று பர்சின் நினைவு வந்தது. இன்னைக்கு வந்ததிலிருந்து எல்லாம் அபசகுனமாகவே இருக்கு. ஏன், என்ன நடந்தது? முதலில் என்னைத்தானே பார்த்தீர்கள். அது ஒன்றுதான் நல்ல சகுனம். நீங்கள் அந்த புறம் போனீர்கள். இந்த புறம் என் பர்ஸ் போச்சு. 40 ரூபாய் சொச்சம். அடப்பாவமே என்றவள் ஏதோ ஞாபகம் வந்தவளைப் போல. எஸ்எஸ்ஸிடம் ஒருவன் ஏதோ ஒரு பர்ஸை கண்டெடுத்ததாக சொல்லி கொடுத்து விட்டு போனான். விபரத்தை என்னிடமும் சொன்னான். நீங்கள் எஸ்எஸ்ஸை சந்தித்து பாருங்கள். ஒருவேளை அது உங்கள் பர்ஸாக இருக்கலாம் என்றாள். யாரவன்? மணி என்ற பேரு. உங்களுக்கு தெரியாது. ஏதோ டிராவல் ஏஜென்சியில் வேலை போலிருக்கிறது. தேங்க்யூ வெரி மச் மங்களா. ஓ, ப்ளீஸ் டோன்ட் மென்ஷன். நாங்கள் ஒத்தாசை செய்யறதுக்காகத்தானே இருக்கோம். நான் பிரயாணி. அவள் ஒரு என்கொயரி கிளார்க் என்பதை சுட்டி காட்டிவிட்டாள் என்று நினைத்தான் கேதாரம். தொடர்பு அவ்வளவுதானா? ஒரு நிமிஷத்தில் கேதாரம் தனக்குள் அவளை மன்னித்தான். கோபித்து கொண்டால் பரிச்சயம் இத்துடன் நின்றுவிடும் என்ற பயம். ரேணுகா வந்தால் தகவல் சொல்லி அனுப்புகிறீர்களா? அவளும் அது அவசியம் என்று கருதினால் சொல்லி அனுப்புகிறேன். இப்போது ஏண்டா இப்படி பேசினோம் என்று தோன்றியது கேதாரத்துக்கு. அவன் தன்னைத்தானே சபித்து கொண்டிருக்கையில் மங்களா கேட்டாள். உங்களுக்கு ரேணுகாவை ரொம்ப காலமாக தெரியுமா? தெரியாது. 30 நிமிஷங்கள் ஒருவருக்கொருவர் விக்டோரியா டெர்மினஸில் பார்த்து பேசியதுதான். ஓ, அரை மணி நேரமா? அவள் கேட்ட விதமே நையாண்டியாகப்பட்டது. மேலும் அவனுக்கு அங்கே நிற்க பிடிக்கவில்லை. தேங்க்ஸ் மிஸ் மங்களா என்று சொல்லிவிட்டு வெளியேறினான். அங்கிருந்து நேரே எஸ்எஸ்ஸின் அறையை நோக்கி நடந்தான். திடீரென்று போர்ட்டர் சீனன் வழி மறித்தான். என்ன சாமி, பர்ஸ் கிடைச்சதா? ஐயா கிட்ட இருக்குன்னு தகவல் கிடைச்சது. அதுதான் போறேன்.
அதுல பணம் முழுசும் அப்படியே இருக்கும்னு நீ நம்புறியா? போய் பார்த்தால்தான் தெரியும். இருக்காது சாமி. சத்தியமா பர்ஸை எடுத்தவன் பணத்தை எடுத்துக்காம கொடுக்க மாட்டான். போய் பாரு போ. கேதாரம் எஸ்எஸ்ஸின் அறையினுள் நுழைந்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.